தமிழ்ல எழுத்து முக்கியமான எழுத்து எது தெரியுமா? 3 எழுத்து, ரொம்ப முக்கியமான எழுத்து, வேற எந்த மொழியிலும் கிடையாது. ழா, ழி, ழு. இந்த 3 எழுத்து தமிழ் உச்சரிப்புக்கு பலம் சேர்ப்பது. அப்போ அந்த ழா, ழி, ழு இந்த 3 எழுத்தை தமிழ்ல சொல்லி பாருங்க. இது நிறைய பேருக்கு வராது. சில பேர் வாழைப்பழம் அப்படின்னு தான் பேசுவான். இந்த பக்கத்தில் உள்ள தமிழ்ல சில பேர் வாழைப்பழம் வாயில வராது, வாழைப்பழம். சான்றிதழ், சான்றிதழ் அப்படின்வான். அழைப்பிதழ், அழைப்பிதழ் அப்படின்வான். இளைஞர் அப்படின்வான். இளைஞர் இளைஞர், கவிஞர கவிஞர், இளைஞர் இளைஞர் அப்படின்வான். சில பேருக்கு அது வராது. ஆனா தமிழ் உச்சரிப்பை சரியா சொல்றதே ஒரு தமிழ் கலை. ஆனா அந்த பாட்டு ஒரு காதல் பாட்டு தான். கவிஞர் வாலி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதின காதல் பாட்டு ரிக்ஷாக்காரன்ல. என்ன அழகான அந்த ழா, ழி, ழு அந்த 3 எழுத்தும் எப்படி வருது பாருங்க. ழாழினா வேற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில பாண்டிச்சேரியில் பேசுவான். அந்த ழாழு கிடையாது. இந்த வார்த்தை பாருங்க, ழாழு. இது அழகான உச்சரிப்பு பாருங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அதுல பாருங்க, அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், ழா, ழி, ழு. இந்த 3 எழுத்தும் பல்லவிலே வந்துருச்சு. அந்த பாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழுக்கான ஒரு முகவரியை கொடுத்துக்கிட்டே வருவாரு. அதுல ஓமை வரும். தமிழ்ல தான் சார் ஓமை அழகா சொல்லுவாங்க. ஓமை ஓமானம்லாம் கம்பராமாயணத்துல நிறைய பார்க்கலாம், சிலப்பதிகாரத்துல நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி ஓமை ஓமை பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரோட காதல் பாடல்கள்ல வாலி எழுதுனதை நீங்க பார்க்கலாம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். நீலமிழி பந்தல் நீ இருக்கு மேடை, கோலமிடும் வானம் தூதுவிடும் யாடை. மழை தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், அழைத்தேன் ரசித்தேன் அழைத்தேன் சுவைத்தேன் அழகிய தமிழ் மகள் இவள். அந்த பாட்டுக்குள்ளர கவித்துவமா வரிகள் வந்தது. காதல் பாட்டுல கூட தமிழ் இருந்தது. இங்க இது ஏறக்குறைய திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் ஊத்தங்கரை. கார்ல போனா ஏறக்குறைய 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் போயிடலாம். இந்த திருவண்ணாமலையில தான் சார் தமிழ் பிறந்த இடம். பக்கத்தில் இருக்கீங்க நீங்க, அதனால தான் இந்த ஊத்தங்கரையில தமிழ் விழா நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தான் அருணகிரிநாதர் இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம், இனி வாழறதுக்கு ஒண்ணு இல்ல, தவறான பாதையிலே நான் போயிட்டேன், இனி இங்க வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து நோயால் பீடிக்கப்பட்டு இனி வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லி அருணகிரிநாதர் அந்த கோபுரத்திலிருந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. முருகபெருமான் அவரை பூமாரி கையில ஏந்தி தன்னுடைய வேளால் அவர் நாவிலே ஓம் என்கிற பிரணவத்தை எழுதி மூ என்கிற எழுத்தை முதலாக கொடுத்து பாடு என்று முருகர் சொன்ன பிறகு அருணகிரிநாதருக்கு தமிழ் மடைதிறந்த வெள்ளமாக ஓடி வருகிறது. அங்கதான் தமிழ் பிறந்தது. அந்த திருவண்ணாமலையில மூ என்கிற எழுத்தை முருகன் தருகிறான் முதலிலே. மூ என்கிற எழுத்தை முருகன் முதலில் தந்ததால் அதை முதலாக கொண்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கோரு வித்துக்குருவர எனவோதும் முக்கற்பர மற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்துவ மற்க தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்த கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொன் அடிக்க கழுதோடு கழுகாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பயிருக்கு திருகிட எனவோத கொட்டுப்பறை கொட்டுக்கிழமிசை குக்கு குக்கு புத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டிப்பள்ளி இட்டு குலகிரி கொத்துப்பொல ஒத்தப்புற உல பெருமாளே என்று அந்த பாட்டு முடியுது. அருணகிரிநாதருக்கு தமிழ் அங்க பிறக்குது. அதன் பிறகுதான் அவர் ஒவ்வொரு இடமா போய் தமிழ் வளர்க்கிறார். எனவே தமிழ் விதைத்தப்பட்ட இடம், தமிழ் வளர்க்கப்பட்ட இடம் திருவண்ணாமலை. அந்த அலை
அந்த அலை ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த வைப்ரேஷன் இந்த பூமியெல்லாம் வீசுகிறது. அதனால்தான் இந்த முத்தமிழ் இலக்கிய பேரவை இங்கே 4ஆம் ஆண்டு நற்றமிழ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வித்திட்டு நடத்தி கொண்டிருக்கிற வெற்றியாளர் எங்கள் ஐயா சந்திரசேகரன் ஐயாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படி தமிழுக்கெல்லாம் விழா எடுத்திருக்கணும். தமிழன் ஒரு நாளும் தலை தாழ்ந்ததில்லை. தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. என்ன பாவேந்தர் சொன்னாரு, தமிழன் எங்கு போனாலும் வெல்லுவான், தமிழ் எங்கு போனாலும் வெல்லும். ஒரு நாளும் மனிதன் தோற்று போவான், ஆனால் அவரிடம் இருக்கிற தமிழ் தோற்று போகாது. மொழி தோற்று போகாமல் இருக்கிற ஒரே மொழி நம் செம்மொழி தமிழ் மொழி ஒன்றுதான். அதற்கான அடையாளத்தை எங்க பழைய பாட்டு கொடுத்ததுன்னு சொல்லி ரொம்ப அழகா உமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை, தமிழுக்கானது. நாமெல்லாம் இந்த மகாபாரதத்தில் ராமாயணத்தில் எவ்வளோ காதல் கதைகள்லாம் உண்டு. நான் காதலிச்சு ஒரே ஒரு தடவை தான் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர்ல 1 இல்லை 2 இல்லை 15 பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், 15 பொண்ணுங்களுக்கு எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது லவ் லெட்டர் கொடுத்தேன். அப்பயும் அவர் தடுத்தார், வாத்தியார் என் கூட படிச்சாரு, வானண்டா கேட்காத கொடுக்காதன்னாரு. நான் கொடுப்பேன் தான் சொல்லி 15 பொண்ணுங்களுக்கு கொடுத்தேன், ஒருத்தி கூட திருப்பி தரல. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க வெக்கம் தாங்காம. சி, இந்த உயிரை வச்சுட்டு இனிமே வாழணுமாடா, செத்து போவன்னு சொல்லி கொடைக்கானல் போய் அந்த தற்கொலை பாருல, அந்த உச்சியில ஏறி அந்த மலையில இருந்து கீழே குதிக்க தற்கொலை பண்ணிக்க குதிச்சேன். ஒருத்தன் கை பிடிச்சிதான், என்ன காப்பாத்தாத உடா, நான் சாக போறேன். யோ, நீ சாவறதை எவையா தடுத்தான், கியூல வையா. அங்க ஒரு 50 பேர் டோக்கன் வாங்கி வச்சுட்டு நிக்கிறான் சாவறதுக்கு. வரிசையில் ஒருத்தன் அனுப்பிட்டு இருக்கான், குதி நீ குதி நீ குதின்னு. அப்பதான் பார்த்தேன். ஆனா இளைஞர்லாம் இன்னைக்கு ரொம்ப, இந்த ஊர் நல்ல ஊருமா. பாண்டிச்சேரியில் நேற்று ஒரு காட்சி பார்த்தேன். அண்ணா சாலையில ஒரு பார்ல இருந்து ஒரு பையன், ஒரு 18 வயசு பையன் ஒரு பார்ல இருந்து ஒரு பீரை வாங்கிட்டு வெளியில வந்தான். நான் கண்ணால பார்த்தேன், இந்த வயிறு என்ன ஆகுறது, இந்த உடம்பு என்ன ஆகுறது, அநியாயம். நான் பார்த்த காட்சி, ஒரு பீரை வாங்கிட்டு பார்ல வெளியில வந்து அங்கவே மெயின் ரோட்லயே திறந்தான். பீரை திறந்து சார், சோடாவும் கலக்கல தண்ணியும் கலக்கல, அப்படியே குடிக்கிறான் சார் அந்த பீரை. நான் கண்ணால பார்த்தேன், ஃபுல் பீரை அப்படியே, சோடாவும் கலக்கல தண்ணியும் கலக்கல, அப்படிதான் குடிக்கணுமா? எதுவும் கலக்கூடாதா? இது தெரியாம போச்சு எனக்கு இவ்வளவு நாளா. ஆனா நான் பாண்டிச்சேரியிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே தான் இருக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இது குவார்டர்னும், இது ஆஃப்னும், இது ஃபுல்லுன்னும், 60 ml ஒரு பெக்குன்னும், 90 ml ஒரு கட்டிங்கன்னும் சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா பாண்டிச்சேரியில தான் நான் வாழறேன். ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா இந்த மக்களுக்காக பழைய பாட்டுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவாரு பாருங்க, இந்த புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு அதிகமா பதிவிட்டவர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல சந்தேகமே கிடையாது. அதிகமான கருத்தை சொல்றாரு. பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதுறாரு, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. உண்மையிலே அற்புதமான இந்த நிகழ்ச்சியை வெற்றியடை செய்த இந்த ரசிகர்களுக்கு மீண்டும் 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 ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றி. இப்போ நான் தீர்ப்பு சரியா 5 நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். 5 நிமிடத்தில் தீர்ப்பு சொல்லி நிகழ்ச்சி முடிக்கிறோம். அதுக்கு மேலே போகல. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை அமைதியா இருந்து ஆரவாரத்தோட கைதட்டி ரசிச்சு சிரிச்சு இந்த பிள்ளைங்களாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சின்ன பிள்ளைங்க தான் நம்ம நிகழ்ச்சி ஏதோ பண்ண போறாங்கன்னு பயந்தேன் நான். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணம். அவங்களுக்கு எல்லாம் என்னோட வாழ்த்தை சொல்லிக்கிறேன். பசியோட இவ்வளவு நேரம் பசியோட உட்கார்ந்துருக்கீங்க, அது பெரிய விஷயம். இந்த கல்லூரி நிர்வாகம் உங்களை எவ்வளவு அன்போடும் கட்டுப்பாட்டோடும் வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால வந்துகிற விருந்தாளிங்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை சொல்லிக்கிறோம். இப்ப புதிய பாடலா பழைய பாடலா, இதுல எது சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றது அப்படின்னு கேட்டா, புதிய பாட்டுன்னு ஒரு பெரிய குரூப்பே உட்கார்ந்துருக்கு. இங்க என்னன்னா, நான் சில ஊர்ல எப்படி தீர்ப்பு தருவேன்னா, கைத்தட்டு எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தீர்ப்பு கொடுத்து தப்பிச்சிடுவேன். இங்க கைத்தட்டு புதுப்பாட்டுக்கு தான் அதிகமா இருக்கு.
ஆனாலும் ஆனாலும் எப்படி கட்டி வச்சு உதைப்பானு போல் இருக்க. இந்த பசங்க கிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனாலும் புதுப்பாட்டில் மதன் சொன்ன மாதிரி ஒரு தகப்பன் ஒரு பெண்ணை பெத்த தகப்பனுடைய பாசம் இருக்கு தெரியுமா, அது ஒரு பெரிய விஷயம் சார். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, சகிப்புத்தன்மை அதிகம், பொறுமை அதிகம். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பெண்களுக்கு அதிகம். அகழ்வாரை தாங்கிடம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ பெண்களுக்கு பொறுமை அதிகம், சகிப்புத்தன்மை அதிகம். ஆண்கள் இவங்க சொன்ன மாதிரி மென்மையாக பிறந்த பெண்களை வன்மையாக பிறந்த ஆண்கள் பாதுகாக்க வேண்டுமே தவிர தவறு செய்யக்கூடாது. இதை அழகா எடுத்து காட்டினாங்க அவங்க. ஏன்னா இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி இந்த ஸ்கூல்ல வேற இடத்துல நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். அதனால பசங்கள்லாம் நம்ம நியாயத்தை மட்டும் பேசுவோம், எது உண்மை அப்படின்னு மட்டும் பேசுவோம். தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடிய கவிஞர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களா அப்படின்னு சொன்னா இன்றைய கவிஞர்கள் உண்மையிலே நான் சொன்ன மாதிரி மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இது ஒத்துக்கணும். அதே போல அவர் சொன்னார் பாருங்க, அந்த பல்லேலுக்கா பாட்டுல எவ்வளவு அழகான செய்தி தெரியுமா. அது நம்ம சுட 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 கிடைக்கிற இட்லி, விறுவிறுவிறுவென முறுக்கிய முறுமுறுவென முறுக்கிய மீசை, இந்த கிராமத்துல இதெல்லாம் ஒரு கிடைக்கும் சார். கிராமத்துல திருவிழா வந்தா அந்த கிராமத்து திருவிழாவில் போயிட்டு அந்த கடத்தெருவில் போய் நமக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கூட்டு போய் நம்ம பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போய் அவனுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை கூட சேர்ந்து விளையாடி குழந்தை மாதிரி பெரியவங்க மாறி வருஷத்துல ஒரு நாள் திருவிழாவில் சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கிராமத்துல தான் கிடைக்கும். எங்க ஊர்ல ஒரு திருவிழா, ஒருத்தர் சாமி வந்து ஆடினார், பயங்கர சாமி. ஒரு 7-8 பொம்பளைங்க சாமி வந்தது, எல்லாரையும் அடக்கிட்டாங்க. எல்லா சாமியும் மலையேறி போயிடுச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் அடங்கவே இல்லை. அவருக்கு பயங்கர ஆக்ரோஷ சாமி. அவரு ஆய் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தாரு. யார் வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறது பூசாரி கேட்டாரு. நான் தாண்டா மதுரை வீரன் வந்திருக்கேன், நான் தாண்டா மதுரை வீரன் வந்திருக்கேன். உடனே அவரை எவ்வளவு அடக்கி பார்த்தாங்க, அடங்கல. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, நீங்க தான் ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்களே, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, அவர் அடங்க மாட்டாருன்னு. நான் கேட்டேன் என்ன சாமின்னு கேட்டேன். மதுரை வீரன். ஓ மதுரை வீரனா, ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்கும். சரி ஒண்ணு செய்யுங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சுன்னா அவர் அடங்கிடுவாரு. என்ன செய்யணும், 2 குடம் மஞ்சள் தண்ணி, 2 குடம் மஞ்சள் தண்ணி எடுத்து போய் அவர் தலையில நல்லா ஊத்துங்க, அவர் சாமி இறங்கிடுன்னு. உடனே 2 குடம் மஞ்சள் தண்ணி எடுத்து போய் அவர் தலையில ஊத்த போனாங்க. நிறுத்தா ஊத்தாரான்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு, இந்த பீடி கட்டு வத்தி பட்டி நனைஞ்சிரும், இதை எடுத்து ஓரமா விடாது கொடுத்துட்டு இப்ப ஊத்துக்கிறான்னாரு. அப்புறமா தெரிஞ்சு உள்ள இருந்தது ஒரு மதுரை வீரன் இல்ல, ஏதோ பகவான் உள்ள போயிருக்கிறாரு. ஆனா இப்படியெல்லாம் சில பேர் போலியா இருப்பாங்க. போலியா இருந்தவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க ஒரு நாளைக்கு. இந்த ஏமாத்திரம் பாருங்க, சில பேர் காவி கட்டிக்கிட்டு, நான் ஒண்ணு சொல்லுவேன், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவனை நம்பிடலாம். கடவுள் இருக்காருன்னு சொல்றான் பாருங்க, அவனையும் நம்பிடலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு சில பேர், அவனை தான் நம்ப கூடாது. அங்கதான் பிரச்சனையே. அது அழகா சொல்லுவாருங்க, ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் ஓடுறீங்க. ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான தூரம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. இப்படி இந்த பாட்டுக்குள்ள எவ்வளவு அழகான செய்தி சொன்னாங்க. இது இன்னமும் நிலைச்சு நிக்குது. பசுமரத்தாணி போல பதிஞ்சிச்சுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 1வது படிக்கும் போது ஆனாவண்ணா படிச்சோம் ஐயா, 2வது படிக்கும் போது ஆனாவண்ணா படிச்சோம், 3வது படிக்கும் போது ஏபிசிடி படிச்சோம் ஐயா, 5வது படிக்கும் போது ஏபிசிடி படிச்சோம். ஆனா எம்ஏ படிக்கும் போது பிஏ படிக்கும் போது மறுபடியும் ஏபிசிடியும் ஆனாவண்ணா படிச்சோமா? இல்ல. ஏன்? 3வதுல படிச்ச ஆனாவண்ணா கடைசியில மூச்சு நிக்கிற வரைக்கும் எப்படி மனசுல நிக்குதோ, அதுபோல பசுமரத்துல ஆணி அடிச்சோம்னா அந்த மரத்தை புலந்தாதான் அந்த ஆணியை வெளியே எடுக்க முடியும். அதுபோல மனசுல எது ஆழ பதிஞ்சு போச்சோ அந்த பாட்டு மனசை விட்டு விலகாது, கடைசி வரைக்கும் நம்ம விட்டு போகாது. நான் நல்ல செய்தியை ஒழுங்கா சொல்லிட்டு வரேன். அதே போல இன்றைக்கு இருக்கிற புது பாட்டு, மனசுல நிக்கிற பாட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு கூட
நல்ல செய்திகளை சொல்லியிருக்காங்க. வைரமுத்து சொல்லாத செய்தியா? 7 தேசிய விருதுகளை ஒரு தமிழன் வாங்கியிருக்கான்னு சொன்னா வைரமுத்து தவிர வேற யாருங்க? அற்புதமான கவிதையை வைரமுத்து நீங்க வடிச்சு கொடுத்துருக்காரு. எத்தனையோ பாட்டு. ஒரு பா விஜய் ஒரு பாட்டு எழுதுறாருங்க. பிரான்ஸ் நாட்டில் முன்னாடி தமிழறிவு மணியன் பேசும்போது சொன்னார், அந்த சம்பவம் நடந்து உண்மை. நான் பிரான்ஸுக்கு 2 முறை போயிருக்கேன். நான் போறதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் ஐயா போயிருக்காரு. போய் தான் அந்த சம்பவம் நடந்து பேசாம திரும்பி வந்துட்டாரு. அந்த அமைப்பில் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இங்க வந்தாருங்க, வந்து கோச்சிக்கிட்டு பேசாம போயிட்டாருங்க. ஐயா சொன்னதை என்கிட்ட சொன்னாங்க. அது உண்மை சம்பவம். அது என்னன்னா, அன்னைக்கு நான் போனப்ப பிரான்ஸ்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு போட்டி வச்சாங்க. இது போல 2000 பேர் 3000 பேர் உட்கார்ற ஒரு ஏசி அரங்கம். அந்த ஏசி அரங்கத்துல ஒரு போட்டி என்ன தெரியுமா? கைத்தட்டுற போட்டி. கைத்தட்டுற போட்டி 10 லட்சம் யூரோ. 10 லட்சம் யூரோ அங்க தராங்க. அந்த நாட்டு மதிப்புக்கு ஒரு ஆளுக்கு கை தட்டும் போது யார் ரொம்ப நேரம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் யூரோ அந்த நாட்டு மதிப்புடைய பணம். இதான் போட்டி சார். ஹால் எல்லாம் மூடியாச்சு, கேமராஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரெடி. ரொம்ப நேரம் யார் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. ரெடி 1 2 3 சொல்லியாச்சு. தட்டிக்கிட்டே இருக்காங்க. 20 நிமிஷம் தட்டினாங்க, 30 நிமிஷம் தட்டினாங்க, 40 நிமிஷம் தட்டினாங்க. கை வலி எடுத்துச்சு, நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த மூலையில ஒரு கைத்தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் அங்க மட்டும் ஒருத்தர் தட்டிக்கிட்டே இருக்காரு 1.5 மணி நேரமா. இப்படி கேமரா எல்லாம் ஜூம் பண்ணுங்கன்னே எல்லா கேமரா அங்க ஜூம் பண்ணி பார்த்தா ஒருத்தர் தட்டினாதான் பரிசு, ஒரு ஆள் தான் தட்டணும், அப்பதான் பரிசு. ஆனா 1.5 மணி நேரமா தட்டிட்டு இருக்காரு அவரு. இவருக்கு தாண்டா பரிசுன்னு சொல்லி எடுத்து போய் கேமரா எடுத்து பிக்ஸ் பண்ணாங்க. பார்த்தாக்கா தட்டுறது ஒரு ஆள் இல்ல, 2 ஆளு. 2 ஆள் தட்டக்கூடாது, ஆனா தட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு ஆளுக்கு இடது கை இல்ல, ஒரு ஆளுக்கு வலது கை இல்ல, ஒரு கை வச்சு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டு போய், இதுதான் சார் நம்பிக்கை. அவர்களுக்கு கை இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதை தான் அந்த நாட்டில் மறுநாள் செய்தியில போட்டிருந்தாங்க. பிரான்ஸ்ல கை இல்லாதவர்கள் நம்பிக்கையால் வெற்றி பெற்றார்கள் சொல்லி அன்னைக்கு அந்த பேப்பர்ல முதல் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அந்த செய்தியை நான் பார்த்தேன். அதனோட ஒரு திரைப்பட பாட்டு, பா விஜய் எழுதின பாட்டை ஒன்னு ஒப்பிட்டு பார்த்தேன் நானு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா. ஒரு கனவு கண்டால் அதில் தெளிவிருந்தால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இவ்வளவு அழகான செய்தி புதுப்பாட்டுல இருக்கு சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 100 பாட்டு புதுப்பாட்டுல இன்னைக்கு வருதுன்னா அதுல 5 பாட்டு தான் நிக்குது, 95 பாட்டு காணாம போகுது. ஏன்? அது காணா பாட்டு. காணா பாட்டு, காணா பாட்டு. 5 பாட்டு மனசுல நிக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே நீங்க பழைய கவிஞர்கள் எழுதின கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின 100 பாட்டு வந்துச்சுன்னா 95 பாட்டு மனசில் நின்னுது, 5 பாட்டு தான் காணாம போச்சு. என்ன காரணம்? கவிஞர்கள் எழுதிய காரண காரியம் இருக்கிறது, நடித்த நடிகர்களுடைய ஆளுமை இருந்தது, அன்றைக்கு இருந்த தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சக்தியில் இருந்தது. அந்த பாட்டு இன்னும் நிலைச்சு நிக்குதுன்னா என்ன காரணம்? தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நாடோடி மன்னன் படம் எத்தனை ஆண்டு? அந்த பாட்டுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதும் போது 21 வயசு அவருக்கு. 21 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. சார் இத்தனை வருஷமாவது அந்த பாட்டு இன்னும் நிக்குது, என்ன காரணம்? போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. அன்னைக்கு எழுதின பாட்டு இன்னைக்கு நிக்குத. ஏன்? இன்னொன்னு சொல்றேன், நான் ஏன்
புதுப்பாட்டை வந்து விளக்குறேன்னு நினைக்காதீங்க. புதுப்பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது. வைரமுத்து அற்புதமான கவிஞர், பா விஜய், அறிவுமதி, ஸ்நேகன்லாம் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க, நான் குறை சொல்லல. ஆனா மனசுல நிக்காம காணாம போறதுக்கு என்ன காரணம்? இசைக்கருவிகளை மேல அடிக்க விட்டுட்டு வார்த்தையை கீழே விட்டுக்கிட்டு இருக்காங்க. வார்த்தை புரியல, இசை மட்டும் டம்மு டம்மு டம்முன்னு அடிக்க கூடாது. மியூசிக் என்கிற வார்த்தை எடுங்க. மியூசிக், அதுல மெலடி ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் எம். அந்த எம் எதுக்கு தெரியுமா? மெலடி. முக்கியமா அந்த எம் நீங்க வெளியே தூக்கிடுங்க. யூசிக். யூசிக், நீ நோயால் பீடிக்கப்படுவாய் அப்படின்ற மாதிரி எம் தான் மெலடி. அப்ப மெலடி இல்லாத பாட்டு மனசுல நிக்காது சார். ஒரு தத்துவம், ஒரு சின்ன விஷயம், கண்ணதாசன் சொல்ற தத்துவம். இந்த உலகத்துல நாம பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும். சகோதரரை, பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் பிறந்த தேதி சொல்லுவாங்க. 2/10/67, 3/10/86, 5/6/96. எல்லாரும் பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியல. இங்க இருக்க எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும். டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? டேட் ஆஃப் டெத், அதான் சஸ்பென்ஸ். ஆண்டவன் வச்ச மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அதுதான். டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. டேட் ஆஃப் டெத் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பேங்க்ல கூட நம்ம லோன் வாங்க முடியாது. நினைச்சு பாருங்க, ஒரு 10 லட்சம் லோன் கேட்குறீங்க, மேனேஜர் கேட்பாரு டேட் ஆஃப் டெத் சொல்லுங்க, அடுத்த மாசம் 3ஆம் தேதி சார். யோ, அடுத்த மாசம் 3ஆம் தேதி வச்சு 10 லட்சம் லோன் கேட்குறேன் பையா அப்படின்றான். எந்த லோனும் வாங்க முடியாது, எதையுமே நீ செய்ய முடியாது சார். டேட் ஆஃப் டெத், கல்யாணம் பண்ண முடியாது. மாப்பிள்ளை டேட் ஆஃப் டெத் அடுத்த மாசம் 7ஆம் தேதிங்க. யோ, அப்புறம் எப்படியே பொண்ணு தருது பையா அப்படின்றான். இதெல்லாம் சஸ்பென்ஸ். இது கண்ணதாசன் அழகா கண்டுபிடிச்சு சொல்றாரு சார். இந்த பூமியில பிறந்துகிட்டு இருக்காங்க, பிறந்தவெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ வாழ வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, பிறந்துகிட்டே இருக்காங்க, வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, பிறந்துகிட்டே இருக்காங்கன்னா பூமியில இடம் கிடையாது. இங்க 2000 பேர் உட்கார முடியும், டப்புனு 20,000 பேர் எப்படி உட்கார முடியும்? ஒருத்தங்க மேல ஒருத்தர் உட்கார முடியும், ரைட்டு. 40,000 பேர் போட்டா முடியவே முடியாது, நசிங்கிடுவாங்க. அதே போலதான் கொஞ்ச காலம் வாழ்ந்தியா, பூமியில இடம் இல்ல, நீ போ, அடுத்தவங்க வராம பாரு. டேய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க, ஊத்தங்கரை இறங்க, அடுத்து தர்மபுரி போகணும் இறங்க, அப்படி இறக்கி விட்டு பஸ் போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் அங்கேயே பஸ்ல இருந்தா கீழே நிக்கிறவன் ஏற முடியாது, புதுசா வரவன் பிறக்க முடியாது, பிறந்தவன் வாழ்ந்துகிட்டே இருந்தா அவன் சாகாம இருந்தா அடுத்தவன் பிறக்க முடியாது. இறப்பதும் பிறப்பதும் இயற்கையின் தர்மம், இயற்கையின் நீதி. கண்ணதாசன் சொல்றாரு, இந்த உலகத்துல வந்தது தெரியும், நீ போவது எங்கே? வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏதுன்னாருங்க. இந்த தத்துவத்தை யார் சொன்னா? இன்னைக்கு வந்தது தெரியும், போவது எங்கே? வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், இதில் மரணம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும், போனால் போகட்டும் போனா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போனா. அவ்வளவு அழகான செய்தி. போனா போட்டு, இந்த பூமியில நிலையா வாழ்ந்தவங்க யாரு? இந்த யதார்த்தத்தை சொல்லணும். யதார்த்தத்தை சொன்னதால் இத்தனை ஆண்டு காலமானாலும் நான் பாடுறப்ப என் கூடவே ஒரு 10 பேர் வாயசைக்கிறாங்கன்னு சொன்னா கண்ணதாசனுக்கு கிடைத்த வெற்றி இந்த பாட்டு. வேற என்ன, எப்படி சொல்ல முடியுது? ஆனா இன்றைக்கும் வைரமுத்து எழுதுறாரு சார். வைரமுத்து எழுதுறாரு, வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழச் சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடான்னாரு. ரைட், அது சூப்பர் ஸ்டார் மூலமா சொன்னா எடுபடுது. அது போல தத்துவங்களை தாங்கிய படம் எத்தனை வருது? அப்பெல்லாம் கதாநாயகன் அழகா கிராப் வாரி, நல்ல பவுடர் அடிச்சு, கிருதா வச்சு, ஒரு கண்ணாடி போட்டு, ஃபுல் டக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு டக் பண்ணி வந்தானா அவன் கதாநாயகன். இப்ப கதாநாயகன் எப்படி காட்டுறான் பாத்தீங்களா? தலையே சீவாம தலை, தாடி, பரட்ட தலை, சுருட்ட முடி, தாடி, வாயில ஒரு பீடி வச்சிருக்கா இல்லையா, அண்டர்வேர் தெரியுற மாதிரி லுங்கி, கையில ஒரு உருட்டு கட்டை, இப்படிதான் சார் அவனை காட்டுறாங்க. எவன் ஒருத்தன் அசிங்கமா கண்ணா அப்படின்னான்னு காட்டப்படுகிறானோ அவன் கதாநாயகன் இன்னைக்கு. அப்ப அப்படி இல்ல, டீசென்டா ட்ரெஸ் பண்ணி அழகா வந்துருன்னா அவன் கதாநாயகன். இப்ப அப்படி இல்ல, காலம் மாறுதா, பாட்டும் அப்படியே தாறுமாறா, யாரோ இசையமைக்கிறான், யாரோ பாடுறான், என்னென்னமோ பேசுறான், வரியும் புரியல, வார்த்தையும் புரியல. இதுதான் என்னோட கஷ்டம். நல்லா வார்த்தை புரியுற பாட்டு 5 பாட்டு வருது, 95 பாட்டு காணாம போகுது, 5 பாட்டு தான் நிக்குது.
சுத்தமா வார்த்தை தெரியாமலே போதிடலாம். ஆனா அன்றைக்கு வார்த்தைகள் தெரிஞ்சது. இந்த உலகத்துல நம்ம வாழறது கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். அந்த கொஞ்ச காலத்துல பிறருக்கு ஏதாவது செய்யுங்க, பிறருக்கு ஏதாவது கொடுங்க. அருணகிரிநாதர் சொல்றாரு, வையிற் கதிர்வடிவேலோனை வார்த்தி வரிங்கற்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின் உங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் வாராதுகான் கடைவழிக்கே. டேய், நொய்யில கொஞ்சமாவது பொழந்து ஒருத்தன் குடுறா, கொடுக்காம இருக்காத, கொடுக்கிற பழக்கம் வேணும். அப்ப மனுஷனா நீ வாழ்வ இந்த மண்ணுல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி மக்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறது அன்றைய பாடல்கள். அப்படின்னு சொன்னா அந்த தமிழ், அந்த இசை, வார்த்தை புரியும் சார், புரியுற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. இந்த வார்த்தை புரியுதா? தெளிவா புரியும். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. இன்னைக்கு அவர் பாடினார், நிறைய பாட்டு பாடினார். ஒரு பாட்டாவது இப்போ வர பாட்டில் எதாவது புரியுதா? ஆலிவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, உன் பர்சனாலிட்டி. இதுல தமிழ் என்ன இருக்கு? பாட்டு நல்லா இருக்கு. இங்க தமிழ் என்ன இருக்கு? இது என்ன விழா? முத்தமிழ் இலக்கிய பேரவழி. தமிழுக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது. தமிழ் தமிழாக வாழ வேண்டும். தமிழை இன்று தமிழன் தமிழாக பேசினால் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள ஆலிவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, உன் பர்சனாலிட்டி. படிச்சு பாரு, இங்கிலீஷ் பேப்பர் நானடி, அதுல எத்தனை ஆங்கில வார்த்தை வருது பாருங்க. ஆனா தமிழுக்கு தமிழ் வார்த்தையை பாருங்க. காதல் பாட்டா இருந்தாலும், காதல் பாட்டா இருந்தாலும் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெய்சங்கர், இவங்களுக்கெல்லாம் பாட்டு வந்தது பாருங்க. அதெல்லாம் ஒரு பொற்காலம். எல்லா வரிகளும் மனசுக்குள்ள நின்று அப்படியே நாட்டியம் ஆடும். கேட்க கேட்க இனிமையா இருக்கும். அந்த பாட்டுலாம் இன்னைக்கு மனசில் நின்னுது. ஆனா இன்றைக்கு புதிய பாடல்கள் மனசில் நிக்காம நம்ம விட்டு விலகி நிக்குதுன்னு காரணம் வரிகள் புரியல, வார்த்தை தெரியல, இசைக்கருவி மேல இருக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜாவோட இனிமை போச்சு. அதன் பிறகு இனிமை இன்னைக்கு இல்ல. ஆகவே தமிழுக்கான முகவரி, தமிழுக்கான வளம், தமிழர்கள் தான் என்பதை பறைசாற்றுகிற விதத்திலே வந்த பாடல்கள் எல்லாம் மக்கள் மனதிலே நின்று நர்த்தனம் ஆடுகிறது. சமுதாய சிந்தனைகளை மக்களுக்கு தருகிறது. இன்றைக்கு இருக்கிற புதிய பாடல்கள் அதை மறுக்கிறது. ஆபாசமான பாடல்கள் தான் அதிகமாக வருகிறது. நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன், மக்களுக்கு சமதர்ம சமுதாயம் இங்க தமிழ் சமுதாயத்திற்கு என்ன பாட்டு கொடுத்திருக்குன்னு கேட்டதால அந்த தலைப்புக்கு நான் சொல்றேன். ஒரு 3 மாடி வீடு இருக்கு, அது பக்கத்துல ஒரு ஓலை குடிசை இருக்கு. இது சமதர்ம சமுதாயம். அன்னை எல்லோரும் இன்னாட்டு மன்னர்னா ஒத்துக்க முடியுமா? ஒண்ணு எல்லாம் குடிசை வீடா இருக்கணும், இல்ல எல்லாம் மாடி வீடா மாறி இருக்கணும். ஒருத்தன் மட்டும் மாடி வீட்டுல இருந்துட்டு ஒருத்தன் குடிசை வீட்டுல இருந்தா இது எப்படி சமதர்ம சமுதாயம்? அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டால், பொன்னான உலகென்று பெயரும் இட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஆக நல்லதை செய்யணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் நினைக்கிற பாட்டெல்லாம் மக்கள் மனம் கவர்ந்த பாட்டாக, சமுதாயத்தை வளர்க்கிற பாட்டாக, வரிகளில் நிலைத்து நிற்கிற பாட்டு. புதிய கவிஞர்கள் எழுதிய பாடல்களை விட பழைய கவிஞர்கள் எழுதிய பாடல்களே என்று தீர்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.